எபேசியருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எபேசியருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதுல 16வது வசனத்தை வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை, நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள். எதை பிரயோஜனப்படுத்துங்க? ஆமாம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். எப்படி இருக்கணுமா? ஆமாம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நீங்கள் காலத்தை என்ன செஞ்சுக்கிறணும்? ஆமாம், நாட்கள்னு சொன்னால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள், கடந்த நேற்று சனிக்கிழமை இந்த நாள், வெள்ளிக்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, அப்புறம் புதன்கிழமை, அப்புறம் செவ்வாய்க்கிழமை, அப்புறம் திங்கக்கிழமை 1ஆம் தேதி பிறந்துச்சு. ஒவ்வொரு நாட்களும் பொல்லாதவைகள் ஆனதால் 2024 ஆகிய காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா பலமா கைதட்டி, ஆண்டவரே நாட்கள் பொல்லாதவைகளானதால் நான் காலத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாட்களை பிரயோஜனப்படுத்த பழகணும். ஆமென், அல்லேலூயா. பிறந்திருக்கிற வருஷம் நல்ல வருஷமா இருக்குமா அப்படின்னு சொன்னா வருஷம் நல்லா தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை என்ன கிடையாது? என்ன கிடையாது சொல்லுங்க? சூரியன் உதிக்கிற சூரியன் டெய்லி உதிச்சா ஒவ்வொரு நாள், நைட்டு நீங்க தூங்கி முழிச்சா ஒவ்வொரு நாள். ஆமென், அல்லேலூயா. அது திங்களா வந்துடும், செவ்வாய் வந்துடும், புதன்கிழமை வந்துடும், எல்லாம் வந்துடும். நம்ம ஒழுங்கா இருந்தா வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், தகப்பனாகிய பவுல் எபேசு பட்டணத்தை, எபேசு சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், ஐயா நீங்களும் நானும் வாழ்ற நாட்கள் எப்படிப்பட்டது? பொல்லாத நாட்கள். ஆமென், அல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், நீங்க இந்த உலகத்துல தெளிவா சொல்லணும்னா புத்தி இல்லாதவங்களை போல நடக்காம, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள என்ன செய்யணும் சொல்லுங்க? பார்த்து. இந்த உலகத்துல ஞானமற்றவர்களை போல நீங்க நடக்காம, ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்ப ஞானமா யாரு நடக்கணும்? நம்ம தான் பார்த்து நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. காலை எடுத்து வைக்கும் பொழுதே அடுத்த காலு கல்லு கிடக்கா, முள்ளு கிடக்கா, என்ன கிடக்கு, பாம்பு கிடக்கா, தேளு கிடக்கான்னு பார்த்து காலை தூக்கி என்ன செய்யணும்? பின்னங்காலு புடதில் அடிக்கிற மாதிரி போனோம்னா எல்லா தீங்கும் நமக்கு என்ன செய்யும் சொல்லுங்க? அப்ப வசனம் சொல்லுது, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. 17வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், நீங்க எப்படி இருக்க கூடாதா? நீங்க எப்படி இருக்க கூடாதா? ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மதியத்தவங்களா இருக்கக்கூடாது. ஒரு அடி தள்ளி நின்று இருந்தா இந்த பஸ் நம்ம மேல அது உரசாம போயிருக்குமே, அந்த ஒரு அடி தான் மதியமான காரியம். அப்ப அந்த மதியற்றவர்களா அப்படி சுத்தமான மொழிபெயர்ப்பு. ஆமென், அல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுக்கு ஜெபிக்க போகும்போது எனக்கு முன்பா முழங்கால் போடும்போதெல்லாம் சொல்லுவேன், ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவானால, ரொம்ப என்னை விட வயதுக்கு மூத்தவங்க முழங்கால் போட்டு என்கிட்ட நிற்கும் போது நான் சொல்லுவேன், ரொம்ப அழகா சொல்லுவேன், நீங்க நீதிமானா துன்மார்க்கனான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க நீதிமானா துன்மார்க்கணுமான்னு தெரியும். அதை விட கொஞ்சம் அழகா கொஞ்சம் கூட்டி சொல்லணும்னா, நீ நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு என்ன செய்யும் தெரியும். அதை விட இன்னும் கொஞ்சம் காரமா சொல்லணும்னா, நீ யோக்கியனா அயோக்கியனான்னு உனக்கு தெரியும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நம்ம சொல்றது புரியுதா? நீ நல்லவங்களா கெட்டவங்களா, நீதிமானா பாவியா, இதெல்லாம் விட ஒரு சொனப்பா உன்னை அடிக்கணும்னு சொன்னா, நீ யோக்கியனா அயோக்கியனான்னு உனக்கு என்ன செய்யும் தெரியும். நான் தலையில கை வச்சு மாவாட்டி உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. ஆமென். ஆகையால் நீங்க மதியற்றவர்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க, மதிய கடன் கொடுத்துட்டேனே. என்னத்தை கொடுத்துட்டேனே? மதிய நீ கடன் கொடுக்க கூடாது. மதிய ஆண்டோட்ட மதியா கொடுக்கணும். காலையில் கொடுக்கணும், மதியத்தில் கொடுக்கணும், நைட்டில் கொடுக்கணும், நடுச்சாமத்தில் கொடுக்கணும். வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்க மதியற்றவர்களாய் கர்த்தருடைய சித்தம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா.
மூளைக்கு இந்த வருஷம் இடம் கொடுக்க கூடாது, முழங்காலுக்கு இந்த வருஷம் இடம் கொடுக்கணும். ஆமென். இந்த வருஷம் எப்படி இருக்கும் பாஸ்டர்? எனக்கு நான் உங்களுக்கு ஜோசியமோ உங்களுக்கு நல்ல காலம் பிறகு நான் சொல்ல வரல. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சும்மா வந்து கை தட்டுறோம், பாடுறோம், இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷம் எங்க ஊழியர் ஐக்கியத்தில் தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் ஒருங்கிணைப்பாளராக நான் 2003 இருக்கிறேன். நான் ஒவ்வொரு வருஷம் சொல்லுவேன், ஐயா இந்த பதவி எனக்கு என்ன செஞ்சிருங்க, மாற்றிருங்க. ஏன்னு சொன்னால் நம்ம பேச்சு நிறைய பேருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஏன் லேட்டாக வந்து, எதுக்கு லேட்டாக வந்து, அப்படியே வந்து, இப்படி வந்து, அது இது ஒன்று ஒன்றா கேட்பேன். எப்படி என்னையா அப்படின்னு கேட்போம். எப்படி இல்லை பாஸ்டர் நான் கிளம்புனேன் பாஸ்டர் அப்படியா. அங்கே ஊட்டியில் மட்டும் என்னமாவது கொடுக்குறான்னு சொன்னால் முதல் நாள் நைட்டே கிளம்பி போறீங்கல்ல, அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஊட்டியிலே ஏறி மிதித்த மாதிரி தான் என்ன செய்யும் சொல்லுங்கள். அப்போ நம்ம மேலே கஷ்டமாக இருப்பாங்களா? நான் சொல்லுவேன், என்னை இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை மாற்றுறனாலும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே எல்லாரும் பாட்டு சொல்லுவாங்க, இல்லை அந்த பதவியில் நீங்கள் தான் இருக்கணும். அப்போ நான் தலை வணங்கி ஏற்றிட்டு சொல்லுவேன், இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நம்ம வார்த்தை. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு பாஸ்ட் சொன்ன மாதிரி காரத்தை ஏற்றுன்னு சொன்ன மாதிரி இந்த வருஷம் நமக்கு காரம் கொஞ்சம் கூடத்தான். இந்த வருஷம் என்ன செய்யும்? காரத்தை தாங்குறனா என்ன வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷமும் நம்ம சர்ச்சில் கொஞ்சம் காரம் கூட தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அண்ணன் ஸ்டான்லி அண்ணன் சொன்ன மாதிரி ஆண்டவர் பார்த்து பலியாக கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம பேசாமல் வாரம் என்னடா பலி, பாஸ்டரை தூக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடுவோம். இருந்தால் தானடா இவர் பலி என்ன செய்வார். ஆமென். வசனம் பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமானது. வசனத்தை காத்து நடந்தா அவருடைய கண்களில், வசனத்தை காத்து நடக்கலைன்னா அவருடைய கண்ணீர் வருதுன்னா, வசனத்தை காத்து நடந்தா அவர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருப்பார். காத்து நடக்கலைன்னா கண்ணீர் அவருக்குல, கண்ணீர் வந்தா நம்ம வாழ்க்கை முடியும். வசனத்தை காத்து நடந்தா என் தேவன் என் மேல மகிழ்ச்சியா இருப்பார். என் பிள்ளை எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு காலையிலேயே என்னட்ட ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு அதிகாலையில் என்ன தேடிட்டு, ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. அதனால நீங்க மதியற்றவர்களாயிராம, என்ன இல்லாம, எப்படி இல்லாம, மதியற்றவர்களா நீங்க இருக்கக்கூடாது. நீங்க நல்ல மதியோட கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு என்ன செஞ்சுக்கிறணும், உணர்ந்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப 2024 எப்படி நாட்களை பிரயோஜனப்படுத்துவது? ஆமென். ஹல்லேலூயா. சுத்தி என்ன சொன்னாலும் இந்த வேதத்துக்குள்ள தான் சொல்லணும். ஆமென். வேற இந்த வேதத்தை விட்டு வெளியே என்ன செய்ய முடியாது, போகவே. 2024 எப்படி நாட்களை பிரயோஜனப்படுத்தணும் எடுத்து வாசியுங்கள். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதுல 18வது வசனத்தை வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நல்ல கைகளை தட்டி இந்த வருஷம் நாட்களை பிரயோஜனப்படுத்தினா நம்ம நல்லா நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபம் என் வாழ்க்கையில இருக்கணும். ஜெபம் என் வாழ்க்கையில இருக்கணும். ஆமென். ஒரு நாளை நீங்க பிரயோஜனப்படுத்தணும்னா அந்த நாள்ல எழும்பின உடனே ஜெபம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பாதிக்க வழி தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா, தொழில் ஆசீர்வாதம் ஆயிட்டுன்னு சொன்னா எப்படியெல்லாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். ஆமென். நிறைய மீனை பிடிச்சிட்டு வரோம், ரொம்ப கஷ்டமாக வர்றோம், ஒரு சந்தோஷம் வந்துட்டு நிறைய மீனை பிடிச்சிட்டு வந்துட்டோம், இந்த மீனை விற்றோம், உடனே ஓடுது கடலுக்கு. ஏன்? இன்னும் நிறைய மீனை பிடிச்சி நம்ம என்ன செஞ்சிடணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் சொல்லுது எந்த சமயத்திலும், எந்த
அது நல்ல நேரமானாலும் சரி, கெட்டமான நேரம் சரி, நமக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சகலவிதமான வேண்டுதலோடும், எப்படி சொல்லுங்க, சகலவிதமான வேண்டுதலோடும், அடுத்து விண்ணப்பத்தோடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஜெபம் ஆவிக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். எதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், வாரம் பூரா நம்ம பெரிய சேட்டையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்து ஆலயத்தை வந்துட்டு ஜெபம் நடத்தும் போது அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, இது என்னப்பா அழுக. ஆமாம், ஒரு நாள் சேட்டை பண்ணா பரவாயில்ல, ஒரு வாரம் முழுதும் சேவை விட்ட பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம அழுதா அந்த அழுகை அது மாய்மாலமான அழுகை. ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும், ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து நன்றாய் ஆராய்ந்து அறிகிறார்கள். ஆமென். ஒரு பக்தன் பாடுகிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் சுற்றிலும். அப்ப உங்க ஜெபம் இந்த வருஷத்துல முதல் பிரசங்க இந்த ஓய்வு நாள்ல நாட்களை பிரயோஜனப்படுத்தனா என் வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எழும்பிட்டேன், கொஞ்சம் லேட்டாக அடுத்தடுத்து வேலை பார்க்கணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும், எல்லாம் செய்யணும். சில ஆட்கள் இருப்பாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் செய்வேன். அப்படின்னா நீ 4 மணி 5 மணிக்கெலாம் என்ன செஞ்சுருக்கணும்? சில அம்மா மாதிரி சொல்லுவாங்க, இப்போ தான் எழும்பியிருக்கேன், காப்பி போட முடியாது. அவங்க பூசை தான் விழும். அப்போ அங்கே என்ன தான் விழும் சொல்லுங்க? ஆமாம், உடனே பூசை தான் விழும், பூசையை துவங்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? வெள்ளனே எழும்பணும். இல்லைன்னா எழும்புன உடனே ஆண்டவரே இன்னைக்கு நான் தூங்கிட்டேன்ப்பா, நீங்கள் எழுப்பாமல் இல்லை, அவர் எழுப்புகிற தேவன். அவர் நம்மளை சரியாக என்ன செய்கிற தேவன்? நம்ம தான் படுத்து தூங்கிட்டோம். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா இங்கே ஒருத்தன் கொதிக்க காப்பி வைக்கிற மனுஷன் இருக்கான், கொஞ்ச நேரத்தில் புள்ள ஊரா முழிச்சிரும், கொஞ்ச நேரத்தில் என்னை கொதிச்சு வச்சிருவாங்க, எசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஜெபத்தை பண்ணிட்டு ஓடியே போய் காப்பிலாம் போட்டு கொடுத்துட்டு நேராக ரெஸ்ட் கிடைக்கும் பாருங்க. பக்கத்தில் பார்த்து ரெஸ்ட் கிடைக்கும் பாருங்க. அப்ப வசனம் சொல்லுது, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதின் பொருட்டு மிகுந்த மன உறுதி. ஆவிக்குள்ள ஒரு மனிதன், ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளை ஜெபம் பண்ணா அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மன உறுதி வந்துடும். ஆமென். அவங்க என்ன பண்ணுவாங்க? சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ண வேண்டுதலோட என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? விழித்து கொண்டு இருப்பாங்க. அப்ப நாட்களை பிரயோஜனப்படுத்தினா நமக்கு ஜெபம் வேணும் தேவ பிள்ளையே. நீங்க எங்க போனாலும் சரி, இரவும் பகலும் நீங்க ஜெபித்தா தான் இந்த வருஷம் நாட்களை நீங்க என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பிரயோஜனப்படுத்த முடியும். ஒரு மனுஷனை கர்த்தர் அழைப்பாரானா, அந்த மனிதன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பாரானா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாரானா, கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பாரானா, யாராயிருந்தாலும், பலம் உள்ளவனாயிலும் பலவீனனானாலும், எவரையும் மேன்மைப்படுத்தவன் தாழ்மைப்படுத்தவன், யாருக்கு நன்மை செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்கே போகிறத பற்றி இன்னைக்கு சாயந்தரம் கூட்டத்துக்கு வர பாருங்கள், அங்கே கூட நீங்கள் போங்க. எங்கே கூட்டத்துக்கு நடக்கும், எங்கெங்கே நடக்குதோ, இங்கே ஜெபம் நடக்கும்போது தாண்டி போகாது. அதுக்கு மேலே நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியர் கண்ணுக்கு முன்பாகத்தான் உங்கள் முகங்கள் என்னைக்கு நின்று கொண்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்க. லூக்காவினுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அதுல 36வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:36 கூட வாசிங்களேன். நாட்கள் பொல்லாதவையினால ஏன் பிரயோஜனப்படுத்தின ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மேல 34வது வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும், உன் இருதயம் நிறைய சோத்தை தின்றதுனாலும், வெறியினாலும், லௌகீக கவலைகளினாலும், இப்படியே என்ன செய்ய அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருங்க. அடுத்து 35வது வசனத்தை வாசிங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். அது எப்படி வருமா? என்ன வருமா?
ஒரு கண்ணி ஒரு சுருக்கு போல வரும். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்துல வார செய்தி, நான் நாட்களை இந்த வருஷம் பிரயோஜனப்படுத்திடணும். ஆமென். எப்படியாவது இந்த வருஷத்தை நான் ஆண்டவருக்குள்ள நான் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நான் பிரயோஜனப்படுத்தணும். அப்படின்னா 36வது வசனம் அழகா சொல்லுது. இதனால என்ன நடக்க போகுது? ஜெபிக்கிற மனுஷனுக்கு வசனம் சொல்லுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இந்த வருஷம் நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்னுக்கு நிக்க பாத்திரமா இருக்கணும்னா எப்பொழுதும் ஜெபத்துல ஒரு விழிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஜெபத்தை குறிச்சு விழிப்பு கிடையாது. நான் ஜெபிச்சனா, நான் ஜெபம் பண்ணனா, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணனா அப்படின்னு உங்களுக்குள்ள உங்க மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வார்த்தை நடந்துகிட்டே இருக்கணும், ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவருக்கு முன்பா நிக்கணும்னா, இந்த வருஷம் நாட்கள பிரயோஜனமா இருக்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீங்க விழிச்சிருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணாத ஒரு ஆத்துமா அது ஆத்துமா கிடையாது. அதுக்குள்ள விழிப்பு இருக்காது. அது என்ன இருக்காது சொல்லுங்க? விழிப்பு இருக்காது. அது நம்ம ஸ்டான்லி என்ன சொன்ன மாதிரி உலகம் பூரா சுத்தம். யோபுவை பார்த்து, யோபு சமூகத்தில் ஆண்டவர் இருக்கும்போது பிசாசு வந்து நின்ற மாதிரி இது உலகம் பூரா சுத்திட்டு வந்து இங்கே வந்தோடனே 2 கையை அப்படியே அழுகும், அப்படியே கைதட்டும், அப்படியே ஆவியில நிரம்பும், அப்படியே உண்ணும், அப்படியே பாயும். இது எல்லாம் வேற ஆவிய. இதெல்லாம் என்ன ஆவிய சொல்லுங்க? என்ன ஆவிய சொல்லுங்க? ஆமென், அல்லேலூயா. உத்தமமாய் தேவனோடு ஓடுகிறவர்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில தாறுமாறுகள் வராது. ஆமென். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில என்ன வராது? தாரே மாறே வராது. ஆமென். தாரும் வராது, மாறும் வராதுன்னா உன் வாழ்க்கையில யாரும் உனக்கு விளக்கு மாறு எடுக்க மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. தாறு மாறாது, மாறு வராதுன்னா உன் வாழ்க்கையில யாரும் உனக்கு விரோதமா என்ன மாற எடுக்க மாட்டாங்க, என்ன மாற எடுக்க மாட்டாங்க. நம்ம தாறுமாறா ஓடுறனால தான் ஒரு நாள் அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள போயிடுறோம். எடுத்து வாசிங்களேன், 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஆமென். அவர்ல நிலைச்சிருங்க. நல்லா கைதட்டி நாட்களை பிரயோஜனப்படுத்தி ஜெபம் பண்ணுகிற மனுஷன் இப்படி இருக்க வசனத்தை பாருங்க, என்ன அழகா ஆவியானவர் எழுதியிருக்கிறார்னா, இப்படி இருக்க பிள்ளைகளே. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் அவர் மலைப்பிரசங்கத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த சின்ன பிள்ளைகளை அதட்டின பொழுது கூப்பிட்டு சொன்னார், சிறு பிள்ளைய போல ஆகாவிட்டா. என்ன மாதிரி ஆகாவிட்டா? என்ன மாதிரி ஆகாவிட்டா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும். அதுக்கு எது மாற்றும் தெரியுமா? ஜெபந்தான் மாற்றும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் பாருங்களேன், நல்ல அழகாக நாய் இருக்கும். எப்படி இருக்கும்? நாய் இருக்கும். நாய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, நாய் பார்த்துருக்கீங்களா? சோத்திரம். ஆமென். இந்த நாய் திடீர்னு அதுக்கு கோபம் வரும். ஒரு புதுசாக ஒரு ஆள் போகையும் இல்லை இன்னொரு நாய் வந்தோன்னா அப்படின்னு என்ன செய்யும்? தருங்க. அப்புறம் ஆள் வரும் அப்படின்னு சொல்லி எத்தனை ஆக்ஷன் போடும் தெரியுமா இந்த நாய்? அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? இதே மாதிரி தான் நம்மளும் ஏசப்பாவுக்கு பிள்ளையாக தான் இருப்போம். யார் மாதிரி தான் இருப்போம். திடீர்னு நம்ம ஆக்ஷன் மாறும் பாருங்க. அப்படி நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னா, சும்மா போய் தலையை சீவிட்டு கண்ணாடியில் போட்டுட்டு பவுடரை போட்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு பார்க்குறத விட முகத்தை அப்படி வச்சு பாருங்களேன். ஏ அப்பா, இவ்வளோ கொடூரமாக இருக்கமே. அப்போ அவர் வரும்பொழுது நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். ஆமென்.
இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவர்கள் நிலைத்திருக்கணும்னா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நிலைத்திருக்கணும்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா, நாட்களை பிரயோஜனப்படுத்தணும்னா ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஜெபம் இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. உன் பிள்ளை அதை வாங்கி கேட்குது, உன் பிள்ளை இதை வாங்கி கேட்குது, எல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது தான். உன் பிள்ளை வாழ்க்கையில் ஜெபம் இருக்குதா? உன் பிள்ளைங்க எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறாங்க? எத்தனை பெற்றோர் ஜெபிக்கிறீங்க? இங்கே இருக்க பிள்ளைகளை நான் கேட்குறதுக்கு நான் விரும்பலை. எத்தனை பெற்றோர் உண்மையாக ஜெபிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த ஸ்டான்லி என்னை கூப்பிட்டு வந்த ஊழியக்கார பாஸ்டர் ஆண்டன், நான் ரொம்ப நேரம் ஆக நான் சொல்லியிருந்தேன், ஐயா இத்தனை மணிக்கெலாம் வந்துடுங்க, இத்தனை மணிக்கெலாம் கொடுத்துடணும், கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் திரும்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், 2வது தடவை ஃபோன் பண்ணுறேன், இப்படி எட்டயபுரம் தாண்டி 3வது தடவை நான் ஃபோன் பண்ணுறேன், அவங்க சூரங்குடி வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க? ஆமாம், எனக்கு டைம் ஆக இதாக, நான் அப்புறம் ஃபோனே பண்ணலை. சூரங்குடி வந்தால் அதுக்கப்புறம் ஒரு 20-25 நிமிஷம் ஆகுது. அப்புறம் வந்துட்டாங்க. வந்து அந்த ஊழியக்காருக்கு முன்னே கையை விட்டு இறங்கினோடனே என் கையை பிடிச்சிட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க, பொய் சொல்லிட்டேன், விளாத்தி குளம்தான் வந்தோம். எங்கே வந்தோம்? அதான் உணர்வு, அதான் ஜெபிக்கிற மனுஷனுக்கு என்னது? ஐயோ ஒரு பொய் சொல்லிட்டேன், நான் அன்னைக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு 10 தடவையாவது என்னை மன்னிச்சிருங்க, உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ, ஜெபிக்கிற மனிதன் உண்மையுள்ள மனுஷனாக இருப்பான். ஆமென், அல்லேலூயா. அதுக்காண்டி நம்ம எல்லா இடமும் பொய் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நான் பொய் சொன்னேன்னு என்ன செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்ல, நம்ம வீட்டில் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தடவை பொய் சொல்லிட்டேனாவே நீ என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான். உண்மையவே வந்து சொன்னால் கூட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவன் என்னதான் சொல்லுவான், ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். ஆமென். இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் சொல்லுங்க இருக்க இந்த வருஷம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மாயையை பின்பற்றி ஒரு நாளும் போயிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு தம்பி ஒருத்தன் வச்சுருந்தான். ஒரு பொதுவான ஆள், ஒரு டீ கடையில் வடை தட்டு இருக்குது. டீ கடையில் வடை விற்பாங்கல்ல, வடை போண்டா சம்சா, இதுக்கு மேலே ஒரு பேப்பர் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், அழகாக ஒரு வார்த்தை, பைபிள் வார்த்தை இல்லை, 2 வடை எடுத்து விட்டு, எத்தனை வடை எடுத்து விட்டு? 2 வடை எடுத்து விட்டு காசு கொடுக்கும் பொழுது 1 வடை என்போரான். ஒரு டீயும் 2 வடையும் சாப்பிட்டுட்டு அந்த டீ கடைக்காரன் பார்க்கல, எடுத்துட்டு 2 வடை எடுத்து விட்டு 1 வடை என்போர் திருவோடு ஏந்தி தெருவோடு திரிவார் அப்படின்னு எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு? புரியுதா புரியலையா உங்களுக்கு? 2 வடை எடுத்து விட்டு 1 வடை என்போர் தெருவோடு ஏந்தி தெருவாய் திரிவார்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே போட்டிருக்கு, அடே 6 ரூபா வடைக்கு இம்புட்டு சாவமாடா, ஒரு ஒத்த 6 ரூபா வடைக்கு இம்புட்டு. ஆனால் வசனம் நீ இதெல்லாம் செய்யலைன்னா நமக்கு சாபம்னே எழுதி வச்சிருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் நடுங்கினா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம். ஒழுங்கால நம்புற மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் எந்த மனுஷத்தையும் போய் நிற்க வேண்டிய தேவையே வராது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்தவரிடத்துல பேச பழகிட்டாங்க. ஜெபம் என்பது என்ன? மனுஷன்ட்ட பேசுறதுக்காக அல்ல. ஜெபம் என்பது வானாதி வானவரிடத்துல பேசுவதற்கு தேவன் நம்ம வாய்களை திறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஜெபிக்காம இந்த வருஷம் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை நானோ நீங்களோ உங்க பிள்ளைகளை வாழக்கூடாது. இங்க இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க எங்க அப்பா ஜெபிப்பாங்க, எங்க அம்மா ஜெபிப்பாங்க, எத்தனை தாய்மார் எத்தனை தகப்பமார் சொல்லுவீங்க, எங்க பிள்ளைங்க ஜெபிக்கிற பிள்ளைங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபம் என்ன பற்றி சொல்லுங்க. இத்தனை வருஷம் இல்லாம மறுபடியும் இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா, இந்த வருஷம் நாட்கள் பொல்லாதவைகளானதால்
ஒரு பிரச்சனை வருதா, ஆலயம் 365 நாளும் திறந்திருக்கு. நம்ம சனிக்கிழமை போய் பாஸ்டர்ட்ட என்ன செய்வோம், சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவோம். ஐயா நீங்கள் சொல்லுறனால ஒன்றும் நடக்காது. வானத்தையும் பூமியும் படைச்சிட்ட வந்து நீங்கள் முகங்குப்புற விழுந்து அழணும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட பேசணும், நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றணும். அவர் சொல்லுவார், ஏய் என் 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி திறந்திருக்குன்னு தூக்கிட்டு ஓடுறியே, 20 வருஷம் முழுதும் ஆலயம் திறந்திருக்குன்னு சொல்லுதே, இங்கே உன் வார்த்தையை வந்து சொல்ல மாட்டேங்கிறியே. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வசனம் சொல்றது, இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாம, யார் வந்து வெட்கப்பட்டாலும் நமக்கு கவலை கிடையாது. அப்பா வரும்பொழுது நான் வெட்கப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு உலகத்தில் பெரிய மாய, நான் சில பிள்ளைகளை, ஆண்டோடைய பிள்ளைகளை பார்ப்பேன். ஒரு பிள்ளைலாம் பார்த்தேன், நல்ல பிள்ளை, ஊருக்கு போயிருக்கு. நியூ இயர் முடிய வந்து ஒரு செல்ஃபி குடும்பத்தோடு போட்டிருக்கு. கழுத்தில் ஒரு செயினை, நான் அடிக்கடி தான் நினைப்பேன், செயினை நீ உள்ளே போடணும், அது உனக்கு ஆசீர்வாதம். செயினை உள்ளே போடுறது உனக்கு ஆசீர்வாதம். உனக்கிட்ட ஆண்டவர் தங்கத்தை கொடுத்துருக்காரு, வெள்ளியை கொடுத்துருக்காரு, போட்டுக்கோ. அல்லேலூயா. மாடல் ட்ரெஸ் எங்கே போட்டு வரக்கூடாது, சர்ச்சுக்கு போட்டு வரக்கூடாது. இங்கே மாடலிங் ஷோ ஒன்று நடக்கிறது கிடையாது. நீ நல்லா பார்த்துக்கோ. நீ ஒரு மாடலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சாலை போட்டு வந்தீங்கன்னா அங்கே எங்கேயோ ஒருத்தி ஆடி இருப்பா, அதை பார்த்து தான் நீ போட்டு வர்ற. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒருத்தன் அப்படி போட்டிருக்க மாட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட எஸ்தர் அப்படி போடலை, அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்னாள் அப்படி போடலை, அபிஷேகம் பண்ணப்பட்ட தெபொராள் அப்படி போடலை. அல்லேலூயா. உனக்குள்ள நீ போடுறது எங்கே ஆடி இருக்கிறத பார்த்து, எங்கேயோ உன் சட்டை மேலே ஏறுது, எங்கேயோ உனக்கு டைட்டு ஜீன்ஸு, எங்கேயோ ஜாக்கெட் மாதிரி சட்டையை போட்டு அடைக்க புடைக்க நின்று என்னென்னமோ நடக்குன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் பக்தி விருத்தி உண்டாகணும். சபையில் என்ன உண்டாகணும்னு சொல்லுங்க. சில நேரம் நம்ம சொல்கிறது கடினமாக இருக்கும். ஆனால் நான் பார்த்தேன், ஒரு செல்ஃபியில் பார்க்குறேன். நான் தான் சொன்னேன், செயின் போடு, உனக்காக போடு, நல்ல பாதுகாப்பாக போடு, வீட்டில் இருந்தால் தொலைஞ்சுவோம், கழுத்தில் போடு, அதை தூக்கி வெளியே போடாத. அப்படின்னா என்னன்னு சொன்னால், நீ செயின் போட்டுக்கணும், எல்லாரும் பார்க்கணுன்னு நீ ஆசைப்படுற. பக்கத்தில் பார்த்துக்க, அப்படி ஒரு ஆசையா உனக்கு? ஏ அப்பா, ஒரு நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பணக்காரன் ஆயிட்டான்னா அவன் செயின் மோதிரம்லாம் போடவே மாட்டான். அல்லேலூயா. என்ன போட மாட்டான்? ஏன்னா அவன் என்ன ஆயிட்டான்னு சொல்லுங்க, அவன் என்ன ஆயிட்டான்னு சொல்லுங்க. நீ பரலோகத்துக்கு உரிய ஆளாக மாறிட்டின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் அப்படி வெளியெல்லாம் போட்டு காமிச்சு, அப்படியே மாடலாம் போட்டு காமிச்சு, இப்படியெல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்து ஈன்னு காமிச்சு, அது செல்ஃபியிலே தெரியுது நீ போட்டிருக்கிறது பித்தளை கவரிங் செயின். செல்ஃபியில் என்ன பீல சொல்லுங்க, செழிப்பியில். ஐயோ, வருஷத்தில் நாள் நீ ஆலயத்துக்கு போயிட்டு வந்து நீ போடு, நான் தவறாக நான் சொல்லலை. ஏன் உன்னையே நீ ஏமாத்துற? இந்த வருஷம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவட்ட ஜெபம் பண்ணு, உன் ஆத்துமா ஒப்புக்கொடு, உன் தகப்பனை அப்பா ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷமாவது நீ தங்க செயின் போடணும். எனக்கு அதான் ஆசை. நான் போட வேணான்னு நான் சொல்லலை, நான் போட வேணான்னு என்ன செய்யலை. வரம் பெற்றவங்களை தவிர, கத்தருக்கு தன்னை கரையம் பண்ணுறவங்களை தவிர, எல்லாம் உள்ளவங்களை தவிர, நெருக்கடி உள்ளவங்களை, அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி நான் கவலையே படலை. உங்களை கத்தர் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலும் பல மடங்கு உங்களை என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர் சொல்றார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. என் பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு எதுக்கு அலமோதி திரிய போறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உனக்கு அழகுன்னு நீ ஆசைப்பட்டா அந்த அழகை அப்பா உனக்கு கொடுப்பாரு. அந்த உண்மையா தர்ற வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இரு. உண்மையா தர்ற நேரம் ஜெபம் கூட 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 என்ன ஆயிரும் தெரியுமா? அதுக்கு மேல நீ கடைசியா சொல்லுவ, அது தரும்போது, ஆசையெல்லாம் நீர்தானையா, என் தேவையெல்லாம். சாயாளு காசு இல்லையா, சோயாளு காசு இல்லையா, தங்க மயில் இல்லையா, ஒரு மயிலும் இல்லையா, நான் உங்க மயிலையா, உங்கள்கிட்ட வந்துருவேன். உங்க அபிஷேகத்துல நிரம்புனா என் முகம் பிரகாசமா இருக்கும் ஐயா. அல்லேலூயா. ஜெபம் இருக்கு பாருங்க, அது விலையேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெபிக்கிற மனுஷங்களுக்குள்ள, ஜெபிக்கிற மனுஷிக்குள்ள என்ன இருக்கும்? என் அப்பாட்ட நான் ஜெபிக்கிறனால எனக்காக யாவையும் செய்து அவர் முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரிய பெரிய ஐஸ்வர்யமான இடங்கள் ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், ஆண்டவர் ஒரு மனுஷன் சேவிச்சா ஆண்டவர் இவ்வளவு நன்மையான காரியத்தை செய்வாரா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் பிரயோஜனப்படுத்தணும்னா நீங்க நல்லா இந்த வருஷம் முழுவதும் என்ன செய்யணும் சொல்லுங்க? டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். ஜெபம் ஜெபம் ஜெபம், காலையில் மத்தியானம் இரவு நேரம் கிடைக்கிற நேரம். அதான் சொல்லலாம், பைக்கில் போனால் நீங்கள் ஜெபிக்கலாம், பைக்கில் போனால் நீங்கள் பாடலாம், பைக்கில் போனால் நீங்கள் ஆராதிக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? என்ன செஞ்சுக்கிட்டுருங்க? ஆராய்க்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் எல்லாம் செய்யலாம், இதுக்கு தடையே கிடையாதுல. ஆமென். வேலை செய்கிற நேரம் நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொன்னால் உனக்கு ஒருத்தன் வேலை கொடுக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? ஆமாம் பாஸ்டர் பாருங்கள், நான் வேலைக்கு நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னேன் பாஸ்டர், அந்த விசுவாசி கோவப்பட்டுட்டார். முதலாளி விசுவாசியாக இருந்தாலும் உனக்கு காசு கொடுக்குறாருல, அப்போ நீ நைட்டே வீட்டில் என்ன செஞ்சிடணும்? ஆமாம். மற்றபடி வேலை செஞ்சுக்கிட்டே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒரு தம்பி வாரான், ஒன்றுமே இல்லாமல் ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போட்டால் வேலை கிடையலை. அதுக்கப்புறம் ஒரு கொத்தனார் வேலைக்கு போய் களவு போடுறவனாக இருக்கிறான். அப்புறம் கரண்டி எடுத்து அந்த கொத்தனார் பூசுறதுக்கு பழக்கி கொடுக்குறாரு. ஒரு பகுதியிலிருந்து ஒரு ஆண்டோடைய பிள்ளை வர்றாரு, இந்த பகுதியில் வந்து அந்த நல்ல வியாபாரம் செய்கிற மனுஷன் வர்றாரு. வர்ற நேரம்லாம் இந்த தம்பியை பார்க்குறாரு. அவர் கட்டிடத்துக்கு தேவையான செங்கல் அந்த மாதிரி பொருள் கொடுக்குறவர் பார்க்குறாரு. எல்லா கொத்தனார் வேலை செய்கிறாங்க, எல்லா சித்தாலும் வேலை செய்கிறாங்க, எல்லாரும் அசிங்கமா ரெட்ட வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் சாந்து சட்டியை பிடிச்சி ஃபாதர் பாட்டை பாடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமென். அந்த மனுஷன் பார்க்கறான், இவன் வேறு மனுஷனா இருக்கிறானே, இவனுக்கு நான் ஏதாவது செய்யணுமே. அல்லேலூயா. கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்காரு, என் ஆசீர்வாதத்தை தேசத்தில் எவ்வளவு பேர் சாப்பிட வச்சிருக்காரு. அப்ப இப்படி கர்த்தரை வைராக்கியமா தேறினா உன் பேர் என்ன, நீ எந்த சபைக்கு போற, இப்படி நான் ஒரு காரியத்தை செய்வேன், நீ இதை செஞ்சின்னு சொன்னா உனக்கு தேவைக்கு பயன்படுமே. அதனால தான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய உயர்வை தேவன் கொடுக்கிறாருன்னா, ஜபம் இருக்கு பாருங்க, ஆராதனை இருக்கு பாருங்க, துதி இருக்கு பாருங்க. அதுதான் வேதம் சொல்லுது, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். அல்லேலூயா. கையில் எடுத்து சொல்கிறேன் கண்ணீரோடு. அல்லேலூயா. ஒன்று நினைக்கணும், அன்னைக்கு இருந்த உண்மை இன்னைக்கு இருக்கா எனக்கு? இல்லை. அந்த உண்மைக்கு காரணம் எனக்கு ஜெபம் குறைந்து போனது. ஆமென். அதிகாலையில் எழும்பி தேடின நாட்கள் மூடி போச்சு. அதிகாலையில் தேடின நாட்கள், இரவுல தேடின நாட்கள், எப்பொழுதும் ஜெபம் 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 ஜெபம். நிறைய பேர் கேட்பீங்க, எப்பயும் ஜெபமா, எப்பயும் ஜெபம்? உனக்கு எல்லா நேரமும் அதுக்காண்டி 24 மணி நேரம் கிடையாது. ஆண்டவர் வைத்திருக்கிற நேரத்தின்படி அவரை நேசிக்க துவங்கிட்டோம்னா பார்க்கிறதையும் கேட்கிறதையும் நம்ம ஜெபமா மாத்திக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப எடுத்து வாசிங்களேன். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனத்தை வாசிங்களேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவைகளையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:1 காலத்தை பிரயோஜனப்படுத்தினா ஜெபம் வேணும். 2வது இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா கர்த்தருடைய வசனம் இந்த வருஷம் முழுதும் நம்ம இருதயத்தில் பதிந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம இருதயத்தில் பதியணும்னா இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும்னா இந்த வசனத்தை நல்லா நேசிக்கணும். இந்த வசனத்தை நல்லா நேசிக்கணும்னா இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வசனம் சொல்லுது, நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஆமென். என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்கள் வருவாங்களா? கூட்டம் இருக்குமா? அது நடக்குமா? இது நடக்குமா? இல்லை. சமயம் வாய்ச்சாலும் சரி வாய்க்கலாட்டும் சரி ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கனம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன சொல்லு? புத்தி சொல்லு. ஆமென். மூணாவது வசனம் சொல்லுது, ஏனென்றால் இந்த திருவசனம் ஆரோக்கியமான அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனமில்லாம. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நிறைய நேரம் பொறுக்க நமக்கு என்ன வர மாட்டேங்குது? என்ன வர மாட்டேங்குது? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நம்ம பாட்டில் ஏதாவது ஒரு அறிவிப்பை பொதுவாக சொல்லணும் வைங்களேன், யாருக்கோ சொல்கிறாங்க. நம்ம பேரை சொன்னால் சுருக்குன்னு சொல்லும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம பேரை சொன்னால் சுருக்குன்னு சொல்லுதா? சொல்லுதா? சொல்லலையா? ஆமென். அல்லேலூயா. சுருக்குன்னு சொன்னால் உள்ள சொல்லுச்சுன்னா அப்போ தான் நமக்கு உணர்வு வரும். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் ஆரோக்கியமான இந்த திருவசனத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவர் உள்ளவர்கள் ஆகி, இதெல்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் அவர் வாட்டில் சொல்லிகிட்டு இருப்பார். அவருக்கு தெரியுமா காலம் கலிகாலம் ஆயிட்டு. காலம் என்ன காலம் ஆயிட்டு? இப்போ நாங்கள் வேற மாதிரி. இப்போ நாங்கள் யாரு மாதிரி? நீ வேற மாதிரி ஆனாலும் சரி, நீ குடிக்க கஞ்சி இல்லாமல் ஆனாலும் சரி, நீ பவுடிசன் ஆனாலும் சரி, நீ எவ்வளோ மாதிரி ஆனாலும் சரி, நீ எதில் பறந்தாலும் சரி, ஒன்று நீ நரகத்துக்கு போகணும், இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போகணும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ வேற மாதிரியா கூட இருக்கலாம். எந்த மாதிரியும் ஒன்று நரக மாதிரிக்கு போகணும், இல்லைன்னா பரலோக மாதிரிக்கு போகணும். ஆமென். உங்களுக்கு எங்கே போக ஆசை? எங்கே போக ஆசை? அல்லேலூயா. அப்ப இந்த செவியை நல்லா வேத வசனத்துக்கு கொடுக்கணும். இந்த செவியை நல்லா வாசிக்கணும். இந்த செவியை நல்லா கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதுக்கு சரியான இடத்துக்கு வந்து உட்காரணும். அப்ப எங்க வந்து உட்காரணும்? அப்ப சரியான இடத்துக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க? உட்காரணும். ஆமென். அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? 1ஆம் தேதி பாருங்களேன், 31ஆம் தேதி அதிகாலையில் முழிச்சேன். அதுக்கப்புறம் இரவு புது வருட ஆராதனை. இந்த வருஷம் ஆவியானவர் எல்லா ஜனத்துக்கு ஜெபிக்கணும் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தனால பாரத்தோடு ஜெபிக்க உதவி செய்தார். எனக்கு பலன் இல்லை. நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது, பாஸ்டர் எல்லாரையும் ஜெபிச்சானு இவ்வளவு நிறைய பேருக்கு முறுமுறுப்பு, நம்மகிட்ட வர மாட்டேங்கிறாரு, இவட்ட வர மாட்டேங்கிறாரு. நான் ஜெபிக்கிறத பார்ப்பேனா என் கண்ணை திறந்து அங்கிட்டு போய் எங்கிட்டு சுற்றி சுற்றி முழங்கால் நான் பாட்டில் உட்காந்து நின்று தாகமாக என்னென்னமோ நடந்துச்சு எனக்கு. ஆமென். ஒன்று மட்டும் நினச்சிட்டேன், ஒன்றும் ஆகாது எனக்கு. ஏன்னா ஆவியானவர் இந்த பாரத்தை கொடுத்துருக்காரு, அதனால ஒன்றும் நம்மளை என்ன செய்யாது. அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படிஞ்ச இவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் போயிருந்தா கூட கர்த்தர், ஏன்னா நான் சொன்ன விருப்பம் நீங்கள் போயிட்டு பாருங்க, ரொம்ப தூரமாக இருந்தவங்க போனால் கூட போயிட்டு வாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் என்ன கிடையாது. ஆனால் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். போய் காலையில் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது 4:30 மணி சொன்னால், எப்பா இனி நீங்கள் காப்பிக்கெலாம் என்னை கேட்கக்கூடாது, அதனால் இப்பயே காப்பி போட்டு தர்றேன், நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, குடிச்சுக்கோ. சரிம்மா காப்பியை தந்துரு. குடிச்சு ஜெபம் முடிஞ்சு போய் பார்த்தா கேக்குங்கடா மிச்சருங்கன்னு கேட்டேன். கேக்கு முடிஞ்சிட்டுமாமா, மிச்சரை முடிஞ்சிட்டுமாமான்னு சொன்னான். சரிப்பா சோத்திரம் ரைட்டு அப்படின்னு காப்பியை 2 பிஸ்கெட்டில் தின்னுட்டு இவங்கெல்லாம் படுத்துட்டாங்க. அப்படியே பேசாமல் ஆண்டவர் சமூகத்தில் உத்தரவாதத்தை பண்ணி, ஆண்டவரே நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்களே. செபிக்கிற மனிதன் வேதத்தை வாசிப்பான், வேதத்தை வாசிக்கிற மனிதனுக்கு தேவன் பேசுவார். ஆமென். என்ன மேன்மையாக சொல்ல, நீங்கள் ஜெபிச்சா வேதம் வழியாய் பேசுவார், விளக்கந்தந்து போதிப்பார். அல்லேலூயா. வழி இதில் தான் நீ என்ன செய்யணும்? நடக்கணும். காலையில் வரைக்கும் ஜெபிக்கிற, அப்புறம் காலைக்கு மேலே பார்க்குற ஒரு கோழி ஒன்று வந்துச்சு, அதை வாங்கி வெட்டி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு பார்க்குறீங்க, யாரும் முழிக்கிற மாதிரி காணும். மெதுவாக போய் பார்த்தேன். வருஷத்தில் முதல் நாள் எல்லாருக்கும் மூச்சு இருக்கா அப்படின்னு பார்த்தேன். 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. சோத்திர ஆண்டவரேன்னு மெதுவாக பார்த்தேன். எல்லாருக்கும் மெதுவாக சரி. அப்போ எல்லாருமே ஜீவனோட தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் கிம்மல் வரைக்கும். ஆமென். அல்லேலூயா.
அதுக்கப்புறம் பாருங்க பார்த்தேன் இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஒரு 9:30 மணிக்கு மெதுவாக கிமல் முழிச்சிட்டான். அதை வச்சு அப்படியே ஒரு நாள் எழுப்பிட்டாங்க. 9:45 ஒரு 2 சகோதரமார் வந்தாங்க. 2 வருஷம் தொடர்ந்து வர்றாங்க, வருவாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அவங்க புது வருஷம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற வர்ற ஆட்கள். இந்த வருஷம் வந்தால் ஆவியானவர் அவங்களோட பேசு அப்படின்னு சொன்னார். அவங்களோட பேசு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலாட்டியும் இயேசுவை பற்றி என்ன செய்யணும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஹோட்டலில் போய் இருக்கிறோம். ஒரு காருக்கு வாட்ச்மேன் பிபிபின்னு அந்த விசில ஊதி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் இறங்க இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரியா அப்படின்னு சொன்னால் ஐயா போயா அப்படின்னு சொல்லிடுவான். ஆமென். அதே நம்ம கிளம்பி வெளியே வரும்பொழுது அந்த வாட்ச்மேன் நம்மளை பார்த்து ஒரு சல்யூட் அடிப்பார். அப்போ அவர் கையில் ஒரு டிப்ஸை கொடுக்க கையை நீட்டிட்டோம்னா அவர் நம்ம முகத்தை என்ன செய்வார்? ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ஏசப்பாவை தேடுங்க. தேடுறோமோ இல்லையோ நீ கொடுக்குற வரைக்கும் உன் முகத்தையா நான் என்ன செய்வேன்? இதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அல்லேலூயா. இறங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி நம்மளை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. எங்கே நம்ம செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, காலையில் அவங்க 2 பேர் உட்காந்து ஆண்டவரை பற்றி சொன்னால் அப்படியே கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் கேக்கு வைக்கப்படுது. எங்கள் 3 பேருக்கும் அப்படியே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் காப்பி வைக்கப்படுது. 9:30 மணிக்கு தொடர்ந்த சம்பவம். ஒரு 10 மணிக்கு காப்பி வருது. கேக் அப்படியே 3 ட்ரேலையும் அப்படியே இருக்குது. அடுத்த 3 தட்டிலையும் 3 டம்ளர் காப்பி இருக்குது. 1:30 மணி ஆயிட்டு. மத்தியானம் 1:30 மணி ஆயிட்டு. எத்தனை மணி ஆயிட்டு? 1 நிமிஷம் கூட நான் தூங்கலை. ஆனால் எனக்குள்ள அந்த 2 பேருடைய கண்களில் கண்ணீர் தாரையாக வடிய ஆரம்பிச்சிச்சு. ஆமென். கேக்கை சாப்பிடல, காப்பியை குடிக்கலை, கோழியில் எலும்பெல்லாம் போட்டு சூப்பை கொண்டு வச்சாங்க, அதையும் குடிக்கலை. எல்லாம் ஆறி குளிர்ந்து போச்சு. நான் பேச்சை நிறுத்தினாலும் அவங்களுக்கு எழும்புறதுக்கு மனசு இல்லை. 2 தடவை வந்துட்டு போனதை விட இந்த தடவை முழங்கால் பிடிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷம். கர்த்தர் சொன்னார், இந்த வருஷம் சுவிசேஷ பிரபலியம் பண்ணுகிற ஆண்டு. இந்த வருஷம் சுவிசேஷத்தினால திரள் கூட்ட ஜனம் அவரண்டே கடந்து வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நினைச்சாலும் சரி, 1:45 அனுப்பின பிறகுதான் என் டேபிளில் இருந்த இப்படி கையை எடுத்து பார்க்குறேன். என் முட்டில் இப்படியே ரத்தமாக ஓடிக்கிட்டே இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ நேரம் சத்தியத்தை சொல்லி இந்த முட்டில் இவ்வளோ தூரம் இந்த டேபிளில் வச்சு கையை அசைஞ்ச கூட திரும்ப இப்பயும் பெரிய காயம் அப்படியே காஞ்சு போய் இருக்குது. எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். 2023 ஆண்டுகளுக்கு முன்பாய் நமக்காய் ஒருவர் கல்வாரியில் ரத்தம் சிந்தினார். இந்த இயேசுவை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, வேதத்தை நடந்து, வேதத்தின்படி இருந்து, வசனம் சொல்லுது எல்லா நீடிய சாந்தத்தோட உபதேசத்தோட கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ என்ன செய்ய? 3வது வசனம் சொல்லுது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசம். இந்த உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசுறது ஆரோக்கியமான உபதேசம். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த உபதேசம் ஆமென். இது ஆரோக்கியமான உபதேசம். அல்லேலூயா. 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 இது ஆரோக்கியமான உபதேசம். இந்த உபதேசத்தை பொறுக்க மனதில்லாம, என்ன இல்லாம, இந்த உபதேசத்தை கேட்க அவங்க கேட்பாங்கங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, விட மாட்டான். வசனம் சொல்லுது, பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி. ஆமென். இந்த செவியை ஒழுங்கா ஆண்டவருக்கு கொடுக்கணும். இந்த செவியை ஒழுங்கா என்ன செய்யணும்? அதுக்கு ஒழுங்கானவருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? இந்த ஜனவரி வாரம் எனக்கு இந்த காது திடீர்னு சாயந்தரம் போல் ஒரு மாதிரி கூசிச்சு. கடற்கரை இப்படி தேய்ச்சி விட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப வலிக்கிட்டு, ரொம்ப என்ன செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பட்ஸ் எடுத்து குடஞ்சி இதை வச்சு ஆக்டிவா சாவியையும் வச்சு என்ன செஞ்சாச்சு, பைக்கை குடையிற மாதிரி காதையும் என்ன செஞ்சாச்சு, வலி அதிகமாயிட்டு. தெரிஞ்ச ஒரு மெடிக்கலில் போய் கேட்டால் 3 வேளை மாத்திரையை கொடுத்து ஒரு சொட்டு மருந்தை கொடுத்து போடுங்க ஐயா, 3 வேளையும் போடுங்க, இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நைட்டு இது 3 வேளையும் 3 சொட்டை காதில் விடுங்கன்னு சொன்னார். 3 சொட்டை விட்டேன், கொஞ்சம் நல்லா ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி காது வெளியாயிட்டு. இப்படியே ஜனவரி டிசம்பர் மாதம் பூரா ஓடுது. கிறிஸ்மஸ் நேரம்லாம் பயங்கர. இடையில தூத்துக்குடி போகும்போது பார்க்குறேன், அங்கே தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறேன், அவர் ஒரு சொட்டு மருந்தை தந்து 3 சொட்டு விடுங்க, 3 சொட்டு விடுங்க. 3 சொட்டு விட்டாச்சு.
கிறிஸ்மஸ் ஆராதனை, வருஷப்பிறப்பு ஆராதனைலாம் குளிர் பட்டா காரில் ஏறினா காதுக்கு பஞ்சு வைக்கிற மாதிரி ஆகிட்டு, படுத்தா ஃபேன் ஆஃப் பண்ணு காதுக்குள்ளே பஞ்சு வைக்கணும். ஐயோ பெரிய பிரச்சனை. எனக்கு வருஷம் முடியும், என்ன ஆண்டவரே ஒரு வருஷம் இல்லாத பிரச்சனை ஆகி போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, காது இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு ஜெபம் பண்ணிவிட்டு தூத்துக்குடி வந்து அங்கே ஒரு மருத்துவர்கிட்ட போனேன். அங்கே சின்ன ரொம்ப சிம்பிள், 200 ரூபா தான். அப்படி உள்ளே போய் டோக்கனை போட்டு போனேன். போய் உட்காந்தோடனே அவர் பார்த்தாரு. பாட்டு இப்படி வரும்லாம் சொன்னேன்னா, அவர் ஒரு ட்ரில் மிஷின் மாதிரி, ட்ரில்லிங்னா ஓட்ட போடுற மிஷின் கிடையாது, அப்படி ஒரு மிஷின் வச்சுருக்காரு. இப்படி காதுக்குள்ளே வச்சு பார்த்தா ஸ்க்ரீனில் காது பூரா நீராக கோர்த்துருக்கே அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி. இந்த காதை பார்த்தார், நல்லா இருக்கு. அப்போ கேட்டார், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். காதுக்கு வலி மாத்திரை போட்டேன், சொட்டு மருந்து 3 சொட்டு விடாமல், சொட்டு மருந்து காலியாகிற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், சொட்டு மருந்தை காதில் யார் ஊற்ற சொன்னா? மெடிக்கலில் தான் சொன்னாங்க, சொட்டு மருந்தை காதில் ஊற்றக்கூடாது. நான் ஒரு சொட்டு மருந்து உங்களுக்கு தரேன், அப்போ இதை எதிரடா ஊற்றணும் பாருங்க. அப்புறம் ஒரு 3 வேளை மாத்திரை. என்னடா திரும்பியும் இருந்தே என்ன செய்கிறாங்க, இந்த 3 மாத்திரையை போடுங்க, இந்த 3 சொட்டு காலையில் மத்தியானம் நைட்டு மூக்கில் விடுங்க. அடே ஐயா, என்னடா இது, காதில் விட்டு காதில் தண்ணி கோர்த்து என்ன செய்யுது. இப்போ இவர் எதில் விட சொல்கிறாரு, உண்மையாக வந்த மாத்திரையை போட்ட 3 சொட்டு 2 தடவை விட்டேன், காது வலி காணாமல் போயிட்டு. இப்பத்தான் தெரிஞ்சது இவர் காதுக்கு படித்த டாக்டர். இவர் எதுக்கு படித்த டாக்டர்? இஎன்டி, காது மூக்கு தொண்டைக்கு படித்த டாக்டர். நம்ம போய் கேட்டதெல்லாம் மெடிக்கல் டாக்டர். என்ன டாக்டர் சொல்லுங்க, என்ன டாக்டர் சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த 1 மாதம் வேதனையோட திரிஞ்சது யார் மேலே உள்ள தப்பு? நம்ம மேலே உள்ள தப்பு தான். இதில் வேற நான் இந்த காதுலையும் வலி வந்துடக்கூடாதுன்னு இடையில இந்த காதுலையும் 3 சொட்டு விட்டேன். ஆமாம், ஆண்டவர் தான் என்ன செஞ்சார் சொல்லுங்க. அப்போ பாருங்க, சில நேரம் நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதை காதில் வலி, மூக்கில் மருந்து ஊற்றுவார். காதில் வலி, எதில் மருந்து ஊற்ற சொல்லுவார்? நீ மூச்சே காட்டாமல் மூக்கில் என்ன செஞ்சிடணும்னு சொல்லுங்க, மருந்த. இப்படித்தான் வேத வசனத்தை கேட்க மனதில்லாமல் செவி திணர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. ஆமென். எப்படி சேர்ப்பாங்களா? எப்படி சேர்ப்பாங்களா? திரளா சேர்ப்பாங்க. ஒரு பாஸ்டர் இல்லை, 2 பாஸ்டர் இல்லை. பாஸ்டர் சொல்றதுக்கு என்ன, எங்களுக்கு ஒரு வீட்டு, ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு, வாரத்துக்கு 3 பாஸ்டர் வருவார். எத்தனை பாஸ்டர் வந்து உனக்கு என்ன ஆக, அந்த மாஸ்டர் வரணும் நம்ம வீட்டுக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, 4வது வசனம் வாசிங்க. சத்தியத்திற்கு செவியை விலக்கி, சத்தியத்துக்கு செவியை விலக்கி, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்ன செய்யும்? வரும். ஏன்னா வேதத்தை வாசிக்கலைன்னா, வேதத்தின்படி இல்லைன்னு சொன்னா, வேதத்தின்படி நடக்கலைன்னு சொன்னா, வேதத்தை தியானிக்கலைன்னு சொன்னா, எடுத்து வாசிங்கள். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவில் எழுதுறார் 2ஆம் அதிகாரம், அதுல 15வது வசனம், தீத்து 2:15 கூட வாசிங்களேன். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாது இருப்பாயாக. நல்ல கைகளை தட்டி திருவசனத்தை நீங்க பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு என்ன செய்யுங்க? கர்த்தருடைய ஊழியருக்கு மாத்திரமல்ல, நீங்க திருவசனத்தை இந்த வருஷம் முழுதும் வாசித்து நேசித்து யோசித்து நீங்க பேசி போதித்து உங்க பிள்ளைகளுக்கு சகல அதிகாரத்தோட கடிந்து கொள்ளுங்க. ஒருவனும் ஒன்று அசனப்பட்டு இடம் கொட மாட்டீங்க. ஆமென். நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு, பிள்ளை அப்படியே முழங்கால் போடும். நீ ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணியா, நான் வினோமா மாட்ட சொல்லி கொடுப்பேன், டேனி மாட்ட சொல்லி கொடுப்பேன். பாப்பா நீ ஏன் என்ன செய்யலை, நீ ஏன் என்ன செய்யலை, சேவம் பண்ண மாட்டேங்கிற. நீங்க பைபிள் வாசிக்காம பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் நினைப்பான், நீ ஒரு நாளும் பைபிள் படிச்சதை நான் என்ன செஞ்சது கிடையாது, பார்த்ததே கிடையாது. நீ ஜெபம் பண்ணியா. நம்ம எப்தா இருக்கியா? சோத்திரம். எப்தா ஒரே பிரசங்கம், அடுத்த சபையில் செய்தி கொடுக்குறவங்க ஒரே எழுதிக்கிட்டே இருக்கான். நான் சொல்ல ஒரு நாள் எப்தா ஒரு கடந்த 2-3 மாதத்துக்கு ஒன்றுக்கு வந்தான். ஒரு புதன்கிழமை ஜெபமோ ஏதோ ஒரு ஜெபத்துக்கு வந்து திரேஷ்ட வந்து, அத்தை இந்தாங்க ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொன்னான். உடனே திரேஷ் என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே, பள்ளிக்கூடத்தில் வசனம் சொல்ல சொன்னாங்க. யாருக்கும் சொல்ல தெரியல. யாருக்கு என்ன செய்ய தெரியல?
சொன்னவங்களாம் சொன்னாங்க. நான் 2 வசனம் சொன்னேன். எனக்கு 2 வாட்டர் பாட்டில், 1 பாட்டில் எனக்கு, 1 பாட்டில் உங்களுக்கு. நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. புடுத்தில எப்தா தலையாட்டுறான் பாருங்க எப்தா. அதுக்கு தான் நான் பிரசங்கம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்லா போதிக்கணும், வசனத்தை போதிக்கணும். இவைகளை பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு என்ன செய்ய? கடிந்து கொள். ஒருவன் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாது இருப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ள. ஜெபம் பண்ணலைனா நம்ம அசட்டை பண்ணுறோம். வேதத்தை வாசிக்கலைனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? அப்படியே அசட்டை பண்ணுறோம். அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ள மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு மீட்கப்படுகிற நாள், என்றைக்கு தேவன் வருகிறாரோ, என்றைக்கு தேவனை சந்திக்க போகிறோமோ, அதுதான் மீட்கப்படுகிற நாள். அன்றைக்கு நமக்குள்ள ஜெபமும் வேத வசைப்பும் இருக்குமே. ஆனால் இவைகளை பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு என்ன செய்ய? ஒருவன் உன்னை அசட்டை பண்ண என்ன செய்யாது இருப்பாயாக? இடங்கொடாது இருப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நல்லா ஜெபிங்க. எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, இன்க்ளூடிங் நான் பேசுறேன்னா இந்த வசனத்தை எடுத்து வர்றதுக்கு முன்னுக்கு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி வரும்பொழுது, இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கிறதுக்கு முன்னுக்கும், ஆண்டவரே இன்னும் நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே இன்னும் நான் வேதத்தை வாசிக்கணும். ஆமா, நல்ல பைபிள் வாங்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல பைபிள் வாங்கணும். நிறைய பேர் பைபிள் வச்சிருக்கீங்க, சாதா பைபிள் வச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மாடலாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? மாடலாக இருக்கும். போன கிறிஸ்மஸுக்கு நாங்கள் 700 ரூபாய்க்கு தான் சுடிதார் எடுத்தோம். இந்த கிறிஸ்மஸுக்கு 1500 ரூபாய்க்கு. பைபிள் மூக்கு வடியுது, வயிறு தள்ளுது. முன்னுக்கு ஆதியாமத்தை காணோம், பின்னுக்கு வெளிப்படுத்தல என்ன செய்ய காணோம். அதை மட்டும் நாங்கள் பொக்கி பைபிளை துணியை மாற்ற அறிவு இருக்கும் உனக்கு, பைபிளை மாற்ற அறிவு வேண்டாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஏன் விலை கூடின பைபிள் தெரியுமா? அந்த பேப்பர் அச்சிடுறது அழகாக இருக்கும். ஏன் நீங்கள் 100 ரூபாய்க்கு சேலை எடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க? ஒரு தடவை கட்டிட்டு நீங்கள் ஊற வச்சீங்கன்னா அது கர்ச்சிப்பாக மாறிடும். என்னதான் மாறிடும்? முதல் நாள் நீங்கள் சேலையாக கட்டியிருப்பீங்க, அடுத்த நாள் அது கர்ச்சிப்பாக மூக்குத்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? எல்லா சாயமும் போயிடும். அதனால தான் நல்ல சில சாயம் போகுமா. நல்ல விலை கொடுத்து பைபிள் வாங்கினா நீங்கள் பாருங்களேன், அதை வாசிச்சுக்கிட்டா உங்கள் கண்ணில் கொஞ்சம் கூட அசைவு வராது. என்ன அசைவு வராது நான் சொல்கிறேன்? அந்த பேப்பரில் அந்த எழுத்து முன்ன பின்னப்படி ஓடிக்கிட்டே இருக்காது. அப்படின்னு சொல்லுவேன், இது வாசிக்க எனக்கு கண் ஒரு மாதிரி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. ஒன்றும் ஆடலை. நீ காசை ஒழுங்காக போட்டால் கண்ணு ஒழுங்காக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் பைபிளை படிக்க நல்ல பைபிள் வாங்கணும். என்ன பைபிள் வாங்கணும்னு சொல்லுங்க? நல்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், தூத்துக்குடியில் பெரிய காலேஜ் வச்சிருக்கிறாரு. ஒரு பைபிள் 1300 ரூபாய்க்கு வாங்கி ஜனங்கள் வாசிக்கணும். ஒரு பைபிளுக்கு 500 ரூபா அவர் பணத்தை போட்டு அவர் பைபிள் அடிக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு, அந்த நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே காணிக்கை கொடுத்துட்றாரு. என்ன கொடுத்துட்றாரு? காணிக்கை கொடுத்து பைபிள் அடிங்க, எனக்கு கொஞ்சம் விலைக்கு என்ன செய்யுங்க தாங்க, அதை வாங்கி நான் தேசத்தில் கொஞ்சம் விலைக்கு நான் விற்கணும். அதில் போட்டிருக்கோம். அதே பைபிளை வேறு இடத்துல போய் கேளுங்க, 1300 ரூபா. இங்கே போய் கேளுங்க 850 ரூபா இருக்கும். அப்போ எவ்வளோ ஆசை பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வேதத்தை வாசிக்கணும். ஜனங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க? என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த வருஷம் ட்ரெஸ் வாங்கி உன் பிள்ளை கேட்கும்போது சொல்லணும், வாங்கிட்டோம் பைபிள் ஒழுங்காக இருக்கா, இந்த வருஷம் பைபிளை வாங்கிக்கோ, ஒழுங்காக ஜெபம் பண்ணு, முடிஞ்சால் பைபிள் உனக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்தை நேசிக்க. உங்களுக்கு கையில் பணம் கிடைச்சா நீங்கள் என்ன செய்ய ஆசைப்படுறீங்க சொல்லுங்க? நகை செய்ய ஆசைப்படுறீங்க, இடம் வாங்க ஆசைப்படுறீங்க. அப்போ கையில் காசு வாங்கினா இந்த விலையேற பெற்ற பரிசுத்த வேதத்தை அழகா வாங்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்களே. வேதத்தை வாசிச்சா இதுதான் எனக்கு விலையேற பெற்ற பொக்கிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 5:20 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:20 வாசிங்க. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். இந்த திருவசனத்தை படிக்க மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக
கொள். எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளு. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகணும். இந்த வேதத்தை வாசிச்ச மற்றவங்களுக்கு என்ன உண்டாகணும்? என்ன உண்டாகணும்? பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்ய? அப்ப நீங்க வேதத்தை வாசிச்சு நடந்தா உங்க பிள்ளைங்க வேதத்தின்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு முன்பா ஜெபிச்சா, ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சா, நீங்க பேய்க்கும் பயப்பட தேவையில்லை, மனுஷனுக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே நீங்க பயந்திருப்பீங்க. கடைசியா மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். கலாத்தியருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:9 வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நல்ல கைகளை தட்டி சுவிசேஷம் என்கிற நன்மை செய்கிறதுல இந்த வருஷம் நம்ம சோர்ந்து போறது இல்லை. நல்ல பலமா இந்நாட்களை பிரயோஜனப்படுத்துகிற மனுஷன், இந்த வருஷத்துல ஜெபம் பண்ணுகிற மனுஷனா, வேதத்தை நேசித்து வாசித்து யோசித்து தியானிக்கிற மனுஷனா, மூன்றாவது நன்மை செய். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. என்ன நன்மை? ஜெபம் பண்ற நன்மை. அல்லேலூயா. வேதம் வாசிக்கிற நன்மை. இது ரெண்டும் பண்ணுனா இந்த இயேசுவை பற்றி யாருக்கும் சொல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் சொன்னாலும் சொல்லலாட்டியும் நீங்கள் நடந்தாவே இவங்க இயேசுனுடைய பிள்ளைன்னு சொல்லி அநேகர் உங்களை தேடி வருவாங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமைக்காக சொல்லலை. ஒரு தேவ பிள்ளைங்க 2 தேவ ஊழியர்கள் பேசும்போது சொன்னாங்க, லைவ்ல யூடியூப்ல அந்த செய்தியை கேட்டோம். வருஷத்துல முதல் செய்தி, என் கிருபை உனக்கு போதும். அதை கொடுத்துட்டு கிருபை நீ என்ன பண்ணாலும் உன் தலையில கிருபைன்னு பேசுகிற நிறைய பேர் இருக்கும்போது நாங்கள் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கேன்னு பார்த்தா, உனக்கு கிருபை இருக்கணும்னா உனக்கு என்ன இருக்கணும்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். எல்லாத்துலேயும் பொறுமை, நீடிய பொறுமை. அப்பதான் உங்க என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய. ஆமா. 2வது பொறுமை வந்துட்டா ஆண்டவர் உங்களை அதிசயத்தை இந்த வருஷம் பார்க்க வைப்பாரு. ஆமே. 3வது உங்களுக்கு அற்புதம் என்னன்னு சொன்னா, இந்த ரட்சிப்பு தான் உங்களுக்கு அற்புதம். இதை எல்லாருக்கும் சொல்லணும். இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆண்டோடைய பிள்ளை சொல்லிச்சேன்னுட்டேப்பா, நல்ல அருமையாக செய்தி போய்கிட்டு இருந்ததுப்பா, நல்லா இருந்துச்சு, நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேன், நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கடைசியாக பாருங்க, இந்த கிருபை எனக்கு கிருபை போஞ்சு, இந்த கிருபையை கடக்கணும்னா சிலருடைய வாழ்க்கையில் அம்பு உங்கள் இருதயத்துக்குள்ள பாய்ந்து போகும். நீ தூசிக்கிறவனா இருக்கக்கூடாது, துதிக்கிறவனா இருக்கணும். அப்படியே ஒரு கண்ணீருக்குள்ளே போச்சு பாருங்க. நான் நினச்சேன், என்னடா இது 1ஆம் தேதி இப்படி வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்களேன்னு. ஆனால் அடுத்த நாள் தான் நான் உணர்ந்தேன், என்னுடைய காரியத்தில் ஒரு தீங்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த தீங்கு என் கிருபை உனக்கு போதும், நீ தூசிக்கிறவனா அல்ல, துதிக்கிறவனா இருக்கணும். ஏன்னா கிருபை இருக்கிற மனுஷன் அவன் வாய் ஒரு நாளும் தூசிக்காதே. அல்லேலூயா. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு எடுத்தா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில். அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்ய கடவோம்? சொல்லுங்க, என்ன செய்ய கடவோம்? என்ன செய்ய கடவோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் போய் 10,000 ரூபா மொய் போட்டா நமக்கு எவ்வளோ வரும்? என்ன வரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமாம், அண்ணன் ஸ்டான்லின்னு சொன்ன மாதிரி அவன் மனுஷனாக இருந்தால், மனுஷியாக இருந்தால் அந்த மொய்யை வாங்கினா நமக்கு 11,000 ரூபா போடுவாங்க. ஆமே. ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை வீட்டுக்கு போய் நீ ஒரு 10,000 ரூபா போட்டா அது திருப்பி போடாது, நீ கர்த்தருக்கு கொடுக்குற கடன். ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் அதை நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆமே. ரொம்ப வசதியாக நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய வீடுன்னு நாங்கள் பெரிய பெரிய மொய்யை போட்டு ஒரு வயலும் வராமல் போயிட்டான். அப்புறம் எல்லாமே புதுமை, எல்லாமே புதுமை, உன் புத்தியே சரியில்லையே. வசனம் சொல்லுது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக யாருக்கு நன்மை செய்யணும்? விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்யறதுல இந்த வருஷம் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய நன்மை இல்லைங்க. 100 நாள் வேலைக்கு போற நீயே கஞ்சியும் ஊறுகாயும் தான் கொண்டு போயிருக்க. வெறும் கஞ்சை கொண்டுட்டு ஒரு அம்மா வந்தா அந்த ஊறுகால பாதியை கொடு. ஆமே. சீக்கிரமாக ப்ரெஷர் வந்து நீ போகாமல் கொஞ்ச நாள் ஆண்டவரோட வாழுவ. அந்த ஊறுகாக தின்னவே உனக்காக நன்றி சொல்லுவா. உனக்காக இயேசுவே நான் அவளும் தேடுவா. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் பெரிய பெரியலாம் ஒன்றும் செஞ்சிட வேண்டாம். சின்ன ஊறுகாவில் நீ கொஞ்சம் கஞ்சிக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பை கொண்டு போயிருக்கீங்க. அங்கே ஒரு ஆள் சொல்லுது, உப்பு போடாமல் வந்துட்டேன், வந்த வேகத்தில் உப்பு போடாமல் வந்துட்டேன். உப்பை தின்ற நீங்கள் ஆண்டவருடைய உப்பை தின்ற நீங்கள் இந்தாங்கன்னு கொஞ்சம் உப்பை நீட்டுங்க. காலமெல்லாம் அப்பா உங்களுக்கு உப்பு போடுவார். ஆமே. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? அறுப்போம். நன்மை செய்யாமல் இருக்க முடியாதுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குன்னு ஊழியத்துக்குன்னு தேவ சமூகத்தில் ஜெபத்தை விதைக்கிற மனுஷன், வேதத்தை வாசிக்க தேவ சமூகத்தில் நிலையா நிற்கிற மனுஷனால நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. அழகா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு என்ன செய்ய கடவுள்? நன்மை செய்ய கடவுள். நீதிமொழிகள் 3:27 அழகா சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் என்ன செய்யாதே? ஈராதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்யும்படி உனக்கு என்ன இருக்கும்போது? எத்தனை பேருக்கு திராணி இருக்கு? திராணி உள்ளவங்க கை தூக்குங்க. ஹல்லேலூயா. திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதுல 16வது வசனம் சொல்லுது. எபிரேயர் 13:16 கூட வாசிங்களேன். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் பாருங்களேன், பலியானவர் ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலிகளின் மேல தேவன் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். பலி ஒடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு நம்மளை பலியா என்ன செய்யணும்? நம்ம சர்ச்சுக்கு ஒரு தேவ பிள்ளை, அந்த பிள்ளை கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்திருக்கு. அந்த பிள்ளை ஆலயத்துக்கு வெளியே நான் பார்க்கும் பொழுதே அந்த சின்ன குழந்தை கையில் ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுத்து ட்ரெஸ் எடுன்னு சொல்லணும் என் இதயத்தில் வருது. ஆனால் அநேகர் இருக்கிறனால என்னால் கொடுக்க முடியலை. அநேகர் பார்க்குற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்மஸ் நைட் ஆராதனைக்கே அந்த பிள்ளை ஒரு தன்னுடைய சின்ன மகன் சேர்த்த ஆண்டவருக்கு சேர்த்த காணிக்கை உண்டியல் சுமக்க முடியாத தம்பினால் எனக்கே கையில் வாங்கிட்டு இப்போ நேரம் பிடிக்க முடியல, அவ்வளோ வெயிட்டான உண்டியல் சொல்கிற காணிக்கையாக போட்டிருக்கு, தால் காசுலாம் போட்டிருக்கு. இந்த வருஷம் முழுதும் ஆண்டவருக்காக அந்த தம்பி பேரை சொல்லி இவன் சேர்த்த ஆண்டவருக்கு வச்சதே அப்படின்னு சொன்ன உடனே நான் திருப்பி கேட்குறேன், பர்ஸில் ஒரு காணிக்கை எடுத்து அதை தம்பி கையில் கொடுத்துட்டு, ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். ட்ரெஸ் எடுக்கல, இந்த ட்ரெஸ் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? நான் இந்த பணத்துக்கு சொல்லலை. ஒரு தங்கச்சிக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், ஏமா நன்றி சொல்ல வரல, லீவு இருக்கே ஏன் வரல? இல்லை, என் தங்கச்சி வீடு வரும்போது எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக உனக்கு நன்றி சொல்லு. அது சாட்சி சொன்னா பாருங்களேன். அன்னைக்கு அந்த சத்தத்தை ஆவியானவர் பேசலைன்னா அவள் வாழ்க்கையில் இந்த வருஷம் குடும்பத்துக்கு நன்றியே சொல்லியிருக்க முடியாது. ஆவியானவர் பேசும் பொழுதே தலையை தாழ்த்தணும், நல்ல ஞானம் உண்டாகணும். அன்றியும் நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணுவோம் என்ன செய்யாதிருங்க, மறவாதிருங்க. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா இதை கொடுக்கிறது ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்கிறத பலியா தன்னுடைய பலிக்கு ஈடா சொல்றாரு. கல்வாரியில தன்னை பலியா கொடுத்தத கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, தேசத்துல நன்மைக்காக நம்ம நன்மை செய்ய அது ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கேட்கறதுக்காக நம்ம கொடுக்கறது இல்லை, தேவன் சொன்னா அதை செஞ்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ செய்வாங்கன்னு இல்லை. இந்த வருஷத்துல 2023 நான் நன்மை செய்யணும். வலதுகையை உயர்த்தி இந்த வருஷம் நான் ஜெபிக்கணும், இந்த வருஷம் நான் வேதத்தை வாசிக்கணும். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால இந்த வருஷம் நான் நன்மை செய்யணும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை இரவு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். புதன்கிழமை காலையில் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு வியாதியில் ஒரு உபத்திரவத்தில் ஒரு காணிக்கையை கொடுன்னு ஆண்டவர் பேசுகிறாரு. என் சரீரம் ரொம்ப பலகினோம். அப்போ திடீர்னு அப்படியே மாத்துறேன். சரி, இந்த காரியத்தை செஞ்சிருவோம், பார்த்துருவோம். அங்கே போய் அந்த காரியத்தை செய்த பொழுது எனக்கு கொடுத்துட்டு நான் திரும்பி விடும் பொழுது என் கண்ணில் வடிஞ்ச கண்ணீர் என்னென்னா, வருஷத்தின் முதல் நாள்லையே அப்பா சத்தத்தை கேட்க துவங்கி கொடுக்க துவங்கிட்டோம். இந்த வருஷமும் தேவன் எல்லாவற்றையும் நம்மளை நன்மையினால் நிரம்ப பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஜெபம் இருக்கணும். இந்த வருஷம் முழுதும் நமக்கு கர்த்தருடைய வசனம் இருக்கணும். இந்த வருஷம் முழுதும் நம்ம நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி, ஆண்டவரே என் ஜனத்தை ஆசீர்வதியும், இந்த வருஷம் என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த வருஷம் என் ஜனத்துக்கு கடன் பாரம் மாறணும், இந்த வருஷம் என் ஜனத்தினுடைய கண்ணீர் துடைக்கப்படணும், இந்த வருஷம் என் ஜனம் கடன் சொல்லி சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கிடைக்கும், என்ன தருவான்னு கிடையாது. இருதயத்தில் உத்தரவாதம் பண்ணணும். தேவ சமூகத்தில் உத்தரவாதம் பண்ண உத்தரவாதத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவர். முழங்கால் படியிடுங்க தேவ ஜனமே. இந்த வருஷம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதுனால காலத்தையும் நாட்களையும் பிரயோஜனப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுத்துங்க. ஒவ்வொரு காலத்தையும் பிரயோஜனப்படுத்துங்க. எப்படி நீங்க இந்த வருஷம் பிரயோஜனப்படுத்த போறீங்க? ஜெபத்தினால பிரயோஜனப்படுத்த போறீங்க. இந்த வருஷம் ஜெபாவியை பெற்று தேவபினமே. ஜெபிக்காத மனுஷன் நிக்க முடியாது. யாரோ ஜெபிப்பாங்க, நீ ஓடாதீங்க. நீங்க முழங்கால்களை போடுங்க, நீங்க முழங்கால்களை போடுங்க. இந்த வருஷம் வேதத்தை நீங்க வாசிங்க. இந்த வருஷம் வேதத்தை நீங்க வாசிங்க. ரொம்ப ருசித்து ருசித்து வேதத்தை வாசிங்க. இந்த வருஷம் நன்மை செய்யுங்க தேவ பிள்ளையே. இந்த வருஷம் நன்மை செய்யுங்க. அந்த நாட்களில் ஒரு அமெரிக்காவில் உள்ள ஜோசப் மனவரோட குடும்பம் வந்தாங்க. வெள்ளிக்கிழமை போய் ஏர்போர்ட்டில் போய் அந்த அண்ணனை கூப்பிட்டு வந்தாங்க. அவரையும் மனைவியும் ஒரு நாள் முழுதும் எங்களோடு இருந்தாங்க. நேற்று காலையில் அந்த அண்ணனையும் அக்காவையும் 4 மாடி கொண்டு விட போனேன். இங்கே ஜெபித்து முடித்த பொழுது அவங்க கையில் காணிக்க கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் வினோ, நான் ஊழியமே செய்யலையே. நான் சொன்னேன், 2 மாதம் இந்தியாவில் ஊழியம் செஞ்சுருக்கீங்க, அமெரிக்காவிலையும் நீங்கள் ஊழியம் தானே செய்கிறீங்க. அதை அப்படியே வாங்கிட்டு ஆசீர்வதிச்சு நான் சொல்லுவேன், அமெரிக்கா தேசத்தில் உள்ள ஒரு குடும்பம் போகிற வழியில் 4 மாடிக்கு முன்னுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு பில்லை நான் பே பண்ணுறேன்னு சொன்னாங்க. இல்லைண்ணா நான் பே பண்ணுறேன். அவர் சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட போதகர், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட போதகர். அமெரிக்கா தேசத்துலேருந்து வந்திருந்தாலும் என் ஸ்தானத்தை நான் விட மாட்டேன். ஏன்னா என்ன அப்பா ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். நான் வீட்டுக்கு வந்து சொன்னேன். அவங்க வந்து சில பொருளை கிமலுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இந்த ஊழியர் குடும்பம் வந்து போனதுனால நமக்கு இத்தனை 1000 ரூபாய் ஆண்டவருக்குன்னு செலவழிக்க உதவி செய்தார். ஏன்னா கர்த்தர் நம்மளை கொடுக்க வச்சிருக்கிறாரு. வெளிநாட்டிலேருந்து வந்தால் நம்மளை வாங்க வைக்கலை, உள்நாட்டிலேருந்து வந்தால் வாங்க வைக்கலை, உள்நாட்டிலேருந்து வந்தாலும் வாங்க வைக்கலை, வெளிநாட்டில் இருந்தாலும் வாங்க வைக்கலை. ஏன்னா கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்தால் கர்த்தர் அவனை கனம் பண்ணுவார். உங்களை கனம் பண்ணுகிற ஒரு கர்த்தர். நீங்க உண்மை உள்ளவங்களா இருந்தா, நீங்க நன்மை செய்யறவங்களா இருந்தா, நீங்க உத்தமம் உள்ளவங்களா இருந்தா, நீங்க மேன்மையானவங்களா இருந்தா கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி உண்மை உள்ளவங்க மாத்திரம், ஆண்டவரே நான் நாட்களை பிரயோஜனப்படுத்தணும், ஆண்டவரே நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், ஆண்டவரே நான் இந்த வருஷம் ஒருவேளை ஒரு நாளைக்கு பலகீனமாக இருந்தால் கூட நம்பிக்கையோட கையை தூக்கு. என்னால் ஜெபிக்க முடியாத கையை கீழே விட்டுறாத, என்னால் வேதம் வாசிக்க முடியாத கையை கீழே விட்டுறாத, என்னால் நன்மை செய்ய முடியாத கையை கீழே விட்டுறாத. அப்பா கையை விட்டுட்டாருன்னா கதை முடிஞ்சு போயிருமா நம்ம வாழ்க்கையில? அப்பா கையை விட்டுட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில கதை முடிஞ்சு போயிருமா? நம்பிக்கையோட கையை தூக்க முடியாதுதான். ஆனா இந்த வருஷம் எனக்கு ஜெபம் இருக்கும், இந்த வருஷம் எனக்கு வேத வாசிப்பு இருக்கும், இந்த வருஷம் நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன நன்மை? சுவிசேஷத்தை அறிவிக்கிற நன்மை. சுவிசேஷத்தை அறிவிக்க நன்மை செய்ய செய்ய என் அப்பா என்ன அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர், என் தகப்பை என்ன அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். நாட்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்க, வேதத்தை நேசியுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு நேராய் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கிருபை கூட இருப்பதாக. இந்த வார்த்தையுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த
இந்த வார்த்தை கொடுக்க நீர் உதவி செய்தீர். பேசின நான் யோக்கியன் அல்ல ஆண்டவரே. நானும் இந்த கிருபையில், இந்த பலிபீடத்தில் இந்த கிருபைக்காக ஏங்குகிறேன். இந்த வருஷம் நான் எத்தனை தூரம் ஓடுறது எனக்கு முக்கியம் இல்லை, எங்கெல்லாம் நான் ஊழியத்துக்கு போகிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு நான் கொடுக்கறது முக்கியம் இல்லை. உங்கள் சித்தத்தின்படி இந்த வருஷம் இன்னும் நான் ஜெபிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த வருஷம் இன்னும் நான் வேதத்தை நேசிக்கணும். இந்த வருஷம் இன்னும் நன்மை செய்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கவும், தான தர்மம் செய்யவும், நன்மை செய்யவும். யாரெல்லாம் இந்த வருஷம் என் இருதயத்தில் ஞாபகப்படுத்துறீங்களோ, கொண்டு வர்றீங்களோ, கண்களுக்கு முன்பா காதில் யாரெல்லாம் குறித்து கேட்க வைக்கிறீங்களோ அத்தனைக்கு நன்மை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.